தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழக அரசு மக்கள் நல்வாழ்வுத்துறையில் புதிய வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவலை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். மொத்தம் பார்த்திங்கன்னா 20 விதமான பதவிகள் இருக்கிறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 8th 12th டிப்ளமோ, டிகிரி, யூஜி, பிஜி இருந்தாலும் சரி, இல்லை பிஎஸ் எம்எஸ் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை எம்பிபிஎஸ் வரைக்கும் படிச்சிருக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற எலிஜிபிள். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. நோ எக்ஸாம், நோ ஃபீஸ் தான். முழுக்க ஆட்களை நேர்காணல் மூலிமா, இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு உங்களுக்கான சேலரி அப்படின்னா 10,000லேருந்து 60,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நேரிலோ அல்லது விரைவு தபால் மூலிமா நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 23 ஆகஸ்ட் 2024 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே வர அப்ளிகேஷன் ஃபார்ம் எதுவும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு தகுதி விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர வேலைவாய்ப்பு மட்டும் இல்லாமல் மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலை, தபால் துறை, காவல்துறை, ரயில்வே துறை போன்ற அனைத்து துறைகளிலிருந்து வர வேலைவாய்ப்புகளை உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். மறக்காமல் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஜாயின் பண்ணட்டும், அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்திங்கன்னா, இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த இடத்துல உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, கடைசி 3 மாதத்துக்குள்ள எடுத்த புது ஃபோட்டோவை மட்டும் இதில் ஒட்டுங்க. இந்த இடத்துல நீங்கள் என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணணும். ஃபஸ்ட் என்ன மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர் அப்ளிகேட் நேம் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இரண்டாவது, விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் என்ன, நீங்கள் என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். மூணாவது, தந்தை அல்லது கணவர் பெயர், யார் பேரை மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க பேரை மறக்காமல் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நான்காவது, பிறந்த தேதி மற்றும் வயது, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் மற்றும் உங்களுடைய ஏஜ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். ஐந்தாவது, கல்வி தகுதி, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, சாதி சான்று, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அது என்ன நீங்கள் கம்யூனிட்டி அதை மென்ஷன் பண்ணுங்கள், அதுக்கான சர்டிஃபிகேட்டை வைக்கணும். ஏழாவது, உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்க நம்பரை மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். எட்டாவது, உங்களுடைய மொபைல் நம்பர் மற்றும் இமெயில் ஐடி மறக்காமல் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முன் அனுபவம் ஏதேனும் இருப்பின், அப்படி இருந்துச்சு அப்படின்னா வைங்க, இல்லாட்டி இதில் எதுவும் மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது தேவையில்லை. பத்தாவது, தற்காலிக முகவரி மற்றும் நிரந்தர முகவரி, உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸும் மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி இப்போ இருக்க ப்ரெசென்ட் அட்ரஸையும் மென்ஷன் பண்ணுங்கள். டோர் நம்பர்லேருந்து பின்கோடு வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, இடம் மற்றும் நாள், உங்கள் ஊர் பேர் என்ன, என்றைக்கு அனுப்புகிறீங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல விண்ணப்பதாரரின் கையொப்பம் அப்படிங்கிற டீட்டெயில் இங்கே மறக்காமல் உங்களுடைய சிக்னேச்சரை போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்தது செகண்ட் பேஜ் சொல்லியிருக்காங்க, குறிப்புன்னு போட்டு நோட் அப்படின்னு போட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சு அனுப்பணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வைக்கணும். அப்ளிகேஷன் ஃபார்மில் மறக்காமல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, முழுமையான முகவரி மறக்காமல் மென்ஷன் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட்ஸ், நீங்கள் வச்சு அனுப்புகிற எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் ஜெராக்ஸ் காப்பி தான் வச்சு அனுப்பணும், ஒரிஜினல் வைக்காதீங்க. அந்த ஜெராக்ஸ் காப்பியில் எல்லாத்துலேயுமே உங்களோட சைனை போட்டு அனுப்பிச்சிக்கோங்க. எஜுகேஷன் சர்டிஃபிகேட் வைங்க, அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருந்தால் வைங்க, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் இதெல்லாத்தையுமே வச்சு அனுப்பணும். இன்னொரு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்டர்வியூக்கு கால் பண்ணுறப்போ நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அனுப்பிங்களோ அதுக்கான ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை மறக்காமல் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. சரி வாங்க, நோட்டிஃபிகேஷனை பற்றின தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். என்னென்ன வேலைவாய்ப்புகளுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் மெடிக்கல் ஆஃபீஸருக்கான வேலைவாய்ப்பு, பிஎஸ்எம்எஸ் படித்தவங்க அப்ளை பண்ணலாம், 34,000 ரூபாய் சேலரி. இரண்டாவது, டிஸ்பென்சர் சித்தாக்கான வேலைவாய்ப்பு, இதுக்கு டிப்ளமோ ஃபார்மசி, அதில் பார்த்தீங்கன்னா சித்தா இல்லை இன்டகிரேட்டட் படித்தவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பர் டேக்கு 750 rupees சேலரி. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, டிஸ்பென்சர் ஆயுர்வேதாக்கான வேலைவாய்ப்பு,
இதுக்கு நீங்கள் ஃபார்மசி பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதா அப்படி இல்லைன்னா இன்டெகிரேட்டட் கோர்ஸ் படிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். பெர் டேக்கு 750 rupees சேலரி. மல்டி பர்பஸ் ஒர்க்கர் சித்தா இதில் பார்த்தீங்கன்னா 8th பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் போதும். பெர் டேக்கு 300 rupees உங்களுக்கான சேலரி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜருக்கான வேலைவாய்ப்பு சித்தா. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் பிஏஎம்எஸ் இல்லை பியூஎம்எஸ் இல்லை பிஹெச்எம்எஸ் இல்லை பிஎஸ்எம்எஸ் இல்லை பிஎன்ஒய்எஸ் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். 30,000 per month உங்களுக்கான சேலரி சொல்லியிருக்காங்க. டேட்டா ப்ராசஸிங் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு. இதுக்கு நீங்கள் கிராஜுவேஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஐடி பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பிடெக் சிஎஸ் இல்லை ஐடி படித்தவங்க பிசிஏ பிபிஏல பிஎஸ்சியில் ஐடி அப்படி இல்லை வேறு ஏதாவது கிராஜுவேட் முடிச்சுட்டு கூடவே பார்த்தீங்கன்னா டிப்ளமோவோ சர்டிஃபிகேட் கோர்ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். 15,000 உங்களுக்கான சேலரி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் டாக்டர் சித்தாக்கான வேலைவாய்ப்பு பிஎஸ்எம்எஸ் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். 40,000 சேலரி. தெரபிக் அசிஸ்டன்ட் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ நர்சிங் தெரபிஸ்ட் கோர்ஸ் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். 15,000 உங்களுக்கான சேலரி. ஆயுஷ் டாக்டர் சித்தா அதே கேட்டகரியில் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுக்கு பிஎஸ்எம்எஸ் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். 40,000 சேலரி. டிஸ்பென்சர் சித்தாக்கான வேலை வாய்ப்புக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க. டிப்ளமோ ஃபார்மசி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். சித்தா ஆர் இன்டிகிரேட்டட் இதுக்கு 15,000 உங்களுக்கான சம்பளம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸருக்கான வேலை வாய்ப்பு. இதுக்கு எம்பிபிஎஸ் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். 60,000 சம்பளம். 40 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டாஃப் நர்ஸ் ஆர் மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர். இதுக்கு டிஜிஎன்எம் இல்லை பிஎஸ்சி நர்சிங் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். 18,000 சம்பளம். 50 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஹெல்த் இன்ஸ்பெக்டர் 12th பாஸ் பண்ணியிருக்கணும் சயின்ஸ் குரூப்பில். கூடவே 2 வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுகாதார பணிகள் ஆய்வாளராக முடிச்சிருந்தாலும் சரி அப்படி இல்லைன்னா துப்புரவு ஆய்வாளர் கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணிக்கலாம். 14,000 சம்பளம். 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். டேட்டா மேனேஜருக்கான வேலை வாய்ப்பு. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் குவாலிஃபிகேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தாலும் சரி இல்லை பிஇ பார்த்தீங்கன்னா ஐடி எலக்ட்ரானிக்ஸை படிச்சிருந்தாலும் சரி உங்களுக்கு 20,000 சம்பளம். 40 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சைக்காட்ரிக் சோசியல் ஒர்க்கருக்கான வேலை வாய்ப்பு. எம்ஏ சோசியல் ஒர்க் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். 18,000 சம்பளம். 40 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஃபிசியோதெரபிஸ்ட் பேச்சுலர் டிகிரி ஃபிசியோதெரபிஸ்ட் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். 13,000 சம்பளம். 23 43 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டுக்கான வேலை வாய்ப்பு. டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். 12,000 சம்பளம். 45 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆப்ரேஷன் தேட்டர் அசிஸ்டன்ட் 3 மாதம் ஓடி டெக்னீஷியன் கோர்ஸ் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். 11,200 சம்பளம். 23 40 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ரேடியோகிராஃபருக்கான வேலை வாய்ப்பு. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ்சி ரேடியோகிராஃபி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். 10,000 மாத சம்பளம். 23 40 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் ஆர் மல்டி பர்பஸ் ஒர்க்கர் இல்லை செக்யூரிட்டி. இதுக்கு பார்த்தீங்கன்னா 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். 8,500 சம்பளம். 18 முதல் 40 வயதுக்குள்ளே இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நேரிலோ அல்லது ஸ்பீட் போஸ்ட் விரைவு தபால் மூலியமாகவே நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய லாஸ்ட் டேட் 23 ஆகஸ்ட் 2024 அன்று மாலை 5 மணிக்குள் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. நிர்வாக செயலாளர் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட நல்வாழ்வு சங்கம் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி பழைய நாட்டாமை கட்டட வளாகம் சேலம் மாவட்டம் 636001 இந்த அட்ரஸுக்கு நேரிலோ விரைவு தபால் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணால் அக்செப்ட் பண்ணிக்குவோம் அப்படிங்கிறதே அறிவிச்சிருக்காங்க. லாஸ்ட் டேட் 23 ஆகஸ்ட் 2024 சாயந்தரம் 5 மணி. அவ்வளோதான் மக்கள். இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.